மக்களுக்கு தெரியும் ரஜினி இருக்கான்னு. ஆனால் ரஜினிக்கு தெரியுமா? நிச்சயம் இந்த கிராமத்தில் சங்கரங்கோயிலில் ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன்னு சொல்லி ரஜினிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் உலகத்துக்கு தெரியும். ஜீசன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்? பிசாசை நடுங்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். இயேசுவின் ரத்தம் சொல்லி நடுங்கிறான். அவங்க கூட விசுவாசிக்கிறான். ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இருக்கிற இயேசு சிலுவையில் அறையப்பட்டான்னு சொல்லி விசுவாசிக்க நம்புறாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியுமா? உங்களை இயேசுவுக்கு தெரியணும். இந்த கிராமத்துல இந்த வீட்டுல இன்னார் பையன் இருக்கான்னு சொல்லி இயேசு உங்களை அறியணும். அதுதான் ஆண்டுடைய சித்தர்னு கேட்டு செய்யுங்குது. அப்பதான் உங்களை அறிய முடியும். அதான் கீழே சொல்லப்படுது. கீழே சொல்லி பாருங்களேன், வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அப்பொழுது நான் உங்களை ஒரு காலமும் ஒரு வருஷம் கூட பார்க்கலையாம். ஒரு காலம் உங்களை அறிவில்லை. பாருங்க எவ்வளவு வேதனை உள்ளது. இன்னைக்கு அதான் விழுந்து போறாங்க. தீர்க்கம் சொல்லுவாங்க, அற்புதம் அடையாளம் செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவாங்க, எல்லாம் இருக்குது. வேதத்தில் வாசிக்கிற நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் லாபம் இருந்த நஷ்டம் உனக்கு ஆத்மா நஷ்டம் தான். வேஸ்ட், போச்சு, எல்லாமே போச்சு, தலைகளை போச்சு. இன்னைக்கு ஜனங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் அநேக இக்கட்டான வழியை பிரவேசிப்பது முயற்சி பண்ண முடியல, அவங்களால முடியாது. ஒரு பக்கம் சத்துனுடைய போராட்டங்கள், ஒரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், முடியாது. ஆனால் தொடர்ந்து நம்ம போராடும் போது கர்த்தர் நமக்கு ஆவியை நம்ம கொடி பிடிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவில் அடையும் போது தான் அவர் சித்தத்தை நம்ம செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. கர்த்தர் மேல தேர்ந்தெடுங்க, அவர் மேல ஐக்கியம் பாருங்க. ஆவியானவரோடும் பிதாவோடும் இயேசுவும் ஐக்கியங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 1 வாசிக்கிறோம், நாங்கள் பிதாவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானோட ஐக்கியமா இருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆவியானோட என்ன பண்ணணும்? ஐக்கியமா இருக்கணும். பிதாவோட ஐக்கியம் இருக்கும்போது நம்ம செபத்தில் ஆண்டுகிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மளை அவருடைய சித்தத்தின்படியே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். முதல்ல நீங்க இயேசு அறிங்க, முதல்ல உங்களை அறிந்து கொள்ளுங்க, பின்பு இயேசு அறிந்து கொள்ளுங்க. நான் யார்? நான் மண் என்று நினைவு கூறுங்க. நான் இன்னைக்கு மரிச்சா எங்க போவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு மரிச்சா நான் எங்க போன நமக்கு என்ன நமக்குள்ள உணர்ல வரணும். நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறேன், ஒரு பூச்சிக்கு ஒப்பா இருக்கிறேன், இன்று முளைக்கிற காட்டு புஷ்பத்துக்கு நான் ஒப்பா இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளை முதல்ல அறிந்து கொள்ளணும் போதுதான் பின்பு ஆண்டவனாகிய அவர் படைப்பா இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு காலம் முடியாது. அவர் அறிந்து கொள்ளுங்க. அவர் நியாயந்திருக்கிற தேவனா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், மன்னிக்கிறவர், நம்மளை தாங்கி சுமக்கிற கர்த்தர், அவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நீதியுள்ள நீதிபதியா இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார், வரப்போகிற ஆண்டு இயேசுவா இருக்கிறார். கோபம் இடத்துல இருக்கு. வேதத்தில் வாசிக்கிறோம், ஜாக்கிரதை, இதுதான் அவருடைய அறிகிற அறிவு சத்தியம். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் தான் முடியும். இன்னைக்கு சொல்றாங்க வேதத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட அது நடக்கலாம். அப்போ இயேசு அங்க கடல் நடக்கிறாரு, நீங்க நடப்பீங்களா? அவரை போல அற்புதங்களை செய்ய முடியுதா? ஏன்? அவர்